அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் ரெடியா? போடுவோமா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களை நான் வரவேற்கின்றேன். முதலிலே தாயகத்திலே விடுதலைக்காக மரணித்த போராளிகள், பொதுமக்கள் அனைவரை நினைத்து சில நொடிகள் வணக்கம் செலுத்தும். இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி என்றது ஒரு தேர்தல் முறை என்ன, இந்த கட்சிகள் என்ன நிலைப்பாடு நிற்கிறது என்று சொல்லி அதை பற்றின தகவலை எங்களுக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு தருகிற ஒரு நிகழ்ச்சி. உங்களிடமிருந்தும் தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அப்ப இது ஒரு பிரச்சாரம் செய்கிற நிகழ்ச்சி கிடையாது. பிரச்சாரம் இந்த கட்சிக்கு வாக்கு போடுங்கள் என்று சொல்லுகிற நிகழ்ச்சி இது கிடையாது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். தேர்தல்னா எப்படி நாங்கள் ஓட் போடுறது, ஏன் நாங்கள் ஓட் போட வேணும் என்றது இந்த ஜெர்மனியுடைய தேர்தல் முறை என்ன என்றது ஒரு முக்கியம். ஏனென்றால் எங்களது நாட்டில் இருக்கிற தேர்தல் முறை வேற, இந்த நாட்டில் இருக்கிற தேர்தல் முறை வேற. உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற தேர்தல் முறை தெரிஞ்சிருக்கும் கட்டாயம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மிக இலவான தேர்தல் முறை. உதாரணத்துக்கு தமிழ்நாடுன்னு சொன்னால் ஒரு தொகுதி 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதியிலே யாருக்கு அதிகமான வாக்கு விடுதோ அவர் தான் அதில் வெல்லுவார். அல்லது நாடாளுமன்ற தேர்தல் தான் தமிழ்நாட்டில் 39 தொகுதி. அதாவது இப்போ ஒரு தொகுதியில் 10 பேர் போட்டியிட்டா 1 லட்சம் வாக்கு இருந்தா அதில் சிலோட 15,000 வாக்கெடுக்கிறவரும் வெல்லுவார். இதுதான் அந்த முறை. அங்கே அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த தொகுதி முறை இந்தியாவில் உள்ள தேர்தல் முறையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 90,000 பேர் 85,000 பேர் 1 லட்சம் பேரில் வேண்டாம் என்று வாக்கு போட்டிருக்கணும். ஆனால் வேணும் மட்டும் 15,000 கூட அவர் வெல்லுவார். இலங்கையில் உள்ள தேர்தல் முறை அது உண்மையில ஒரு மாவட்ட ரீதியான ஒரு மாகாண ரீதியான தேர்தல் முறை. உண்மையில கொஞ்சம் கஷ்டமான தேர்தல் முறை தான். இலங்கை தேர்தல் முறை மாவட்ட ரீதியாக வழங்கப்படுறாங்க. 1 லட்சம் வாக்குன்னு சொன்னா முதல்ல அதுல எல்லா கட்சியும் நின்று போட்டி போடும். 5 வீதத்துக்கு குறைய எடுத்த எல்லாரும் நீக்கிடுவாங்க, கணக்கு சேர்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு 10,000 ஓட்ஸ் 5 வீதத்துக்கு குறைய வருதுன்னு சொன்னா மிச்சம் 90,000 இருக்கு. இப்போ 90,000 பேர் இருந்தா 90,000 ஓட்ஸ் இருக்கு. அதை என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு 24,000 என்று வச்சு சி 18, சி 15. இப்ப என்ன நடக்கும் நீங்க முதலாவதா வந்தாலும் கொண்ட கொடுத்துருவான். 6ல் 1 தூக்கி கொடுத்துருவான் வச்சுக்கொள்ள. அப்ப 8க்கு 1 கொடுத்துருவோம், ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணும். சரிதான். இப்ப 5 தான் இருக்கு மிச்சம். இப்ப 90,000 சொன்னா 5 இடத்துக்கு ஒரு ஆளுக்கு 18,000 போட்டு தருவோம். ஒரு இடத்துக்கு 18,000 போட்டு. இப்ப 18 இல்ல, 18 ரெண்டா பிரிச்சா இவருக்கு 2 இடம் போயிருக்கு. அப்ப திருப்பி 2 பேருக்கு போடுவோம். சரிதானே. இப்ப 3 இடம் வந்துடும். இப்ப இதுல 22 ஒரு 18 இருக்கு. அப்ப இவருக்கு 1. சரியா? ஓகே, இவருக்கு 1 போகும். இதுக்கு இல்லை, இனி திருப்பி எண்ணுவாங்க. மிச்சம் அவ்வளவு இருக்கு. சரி, இவர்கிட்ட எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1000 தான் கிடைக்கும். 36,000க்கு 2 கொடுத்தா இவர்கிட்ட 18,000 6,000 தான் கிடைக்கும். இவர்கிட்ட 17,000, இவர்கிட்ட 15 கிடைக்க, இவருக்கு 1 இவருக்கு 1. சரியா? இதுதான் செல்லங்கள் தேர்தல் முறை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை நடந்ததான் தெரியும். இந்த முறை என்பிபி நான் நினைக்கிறேன் 80,000 கிட்ட எடுத்தா அவங்களுக்கு 3, 60,000 எடுத்த தமிழக கட்சி ஒன்று தான். பிறகு மிச்சம் 20,000 15,000 எடுத்தா கூட போகணும். இப்ப அந்த தேர்தல் முறை இதானதான் நடக்குது. இப்படி கழிச்சு கண்டு ரவுண்டா எண்ணுவாங்க. 3ஆம் ரவுண்ட் எண்ணி இப்படி வர. இது இலங்கை தேர்தல் முறை. சரிதானே. இப்ப நாங்க ஜெர்மனிய தேர்தல் முறைக்கு வரோம். நான் கண்ட தேர்தல் முறை நல்ல ஒரு தேர்தல் முறை ஜெர்மனிய தேர்தல் முறை. அதனாலேயே நான் அதை பற்றி பேசணும் விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, நீங்க இந்தியாவில் பார்த்தீங்க தொகுதி முறை. ஒரு தொகுதியில யார் கூட எடுக்கணுமோ அது வெல்லும். இலங்கையில வீதாசாரம் பார்த்து ஒரு ரவுண்டா எண்ணி கொடுக்கணும். இப்ப ஜெர்மனி தேர்தல் முறை 23ஆம் தேதி நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் கேட்க விரும்புகிறேன், இந்த மண்டபத்தில் வாக்களிக்கின்ற உரிமையோடு இருக்கிறார்கள்.
அதுக்கு அடுத்து இப்ப 23ஆம் தேதி நடக்குது. அதுல மேல பாத்தீங்கன்னா ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்கு, ஜெர்மன் நேஷனாலிட்டி இருக்கு. இது ரெண்டும் இருக்கிற ஆக்களா இருக்கணும், 18 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களா இருக்கணும். இன்னொரு சட்டம் சொல்றது 3 மாசம் குறைஞ்சது ஜெர்மன்ல இருந்திருக்கணும். சரிதானே? ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் போட் பண்றதுக்கான வசதியும் இருக்கு. சரிதானே? அது ஒரு குழப்பமான ஒன்றுதான். நீங்க ஒரு காலத்துக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. இத்தனை மாநிலம் ஜெர்மனில இருக்கு, பட்டன்னு சொல்லுங்க. கட்டிக்கா. ஓகே. சரி. 16 மாநிலங்கள் இருக்கு. ரெடி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து இந்த தியூரிங்கன் சாக்சன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த மேல இருக்கிற ஸ்லேஸ்விக் ஹோல்ஸ்டைனையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் கதை கேட்கும் செய்திகளுக்கு தேவைப்படும். முக்கியமாக சாக்சன் தியூரிங்கன் இந்த மாதிரி இடங்கள், மற்றது மேல இருக்கிற ஸ்லேஸ்விக் ஹோல்ஸ்டைன் எங்களோட நோட்டம் பேசினாலும் தெரியும். ஸோ 16 மாநிலங்கள் இருக்குது. இந்த மாநிலங்களும் இந்த தேர்தல் முறையில ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. இதுதான் ஜெர்மனியினுடைய பாராளுமன்ற கட்டிடம் புண்டஸ்டாக் என்று சொல்றோம். சரிதானே? ஓகே. உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சுற்றி வர கதிரைகள். இது முக்கியமாக அங்கால இது வந்து 2021ஆம் ஆண்டு கட்சிகளுக்கு கிடைத்த பெறுபவர் விகிதாசார அடிப்படையில் பெறுபவர்கள். சரிதானே? இந்த பெறுபவரின் அடிப்படையில தான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 736 பாராளுமன்ற இடங்கள் இதுவரை இருந்தது. இதுவரை இருந்தது. 736 இடங்கள் இருந்தது. 736 சொன்னா பெரும்பான்மை அடைவதற்கு எவ்வளவு தேவை? 368 இடம் வரும். இப்போ 368 இருந்தால் தான் பெரும்பான்மை அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா 2 கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வந்து. ஓகே, கூட்டி பாருங்க. 206 152. சரிதானே? ஓகே. ஸோ 368 வராது. சரியா? அமைக்க முடியாது. அப்ப எஸ்பிடியும் குயினவும் எஸ்டிபியும் சேர்ந்து 3 கட்சி ஆட்சி அமைச்சு. இந்த 3 கட்சி ஆட்சி தான் இந்த நாட்டில் இன்றைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முதலே தேர்தல் நடக்கிறதுக்கு காரணம். என்னன்னு சொன்னா 3 கட்சிகளும் 3 விதமான இலக்குகளை கொண்டிருந்தன. அது என்னன்னு சொல்லி பிறகு வினோ சொல்லுவார். அந்த கட்சிகளின் நிலப்பாடு என்னன்றதை இங்க வினோ அதுக்காக அது கண்டு கூப்பிட்டு அவர் சொல்லுவார். அப்ப அவர்கள் இந்த சீல் இலக்கு பாதை எல்லாம் வேறையா இருந்ததுல பிடிச்சு இழுத்து இந்த சட்டம் கொண்டு வந்த ஒரு கட்சி மறைக்கும், இன்னொரு சட்டம் கொண்டு வந்த மற்ற கட்சி மறைக்கும். இப்படியே போய் கடைசியா ஒரு பெரிய அதிருப்தியோட ஒரு கட்சி விலக வேண்டி வர இன்றைக்கு ஒரு சிறுபான்மை ஆட்சி நடக்கும். இந்த கவனிங்க, 736 இடம் இருந்தது. இனி எவ்வளவு இடம் இருக்கும் அது தெரியும். 630 இடமா இப்ப அது சுருக்கி. சரிதானே? இந்த முதல் நடந்த ஆட்சியில் இப்ப நடக்கிற ஆட்சியில ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அது பாராளுமன்ற இடங்களை குறைச்சு சில மாற்றங்களையும் கொண்டு வந்து 630 இடமா வந்து அதை சுருக்கி இருக்கிறோம். அதுல ஒரு இடம் ஒன்று இருக்குது, கவனிக்கிறீங்களா? சிக்ஸன் ஒன்று இருக்குது, ஒரு சாம்பல் கலர்ல SSW வந்தது. அதை பற்றி நான் பிறகு சொல்றேன். சரிதானே? இது இவ்வளவு இன்றைக்கு இருந்து இருக்கிற சூழ்நிலை. ஓகே. 59.2 மில்லியன் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிறோம். நோர்த் வெஸ்ட்பான்ல கிட்டத்தட்ட 12.6 மில்லியன் மக்கள். கிட்டத்தட்ட 20% இங்க இருந்து தான் போகும். 20% மாணவர்கள் இங்க இருந்து தான் போகும். எங்களுக்கு 2 வாக்கு இருக்கு. சரிதானே? ஓகே, 2 வாக்கு இருக்கு. முதலாவது ஸ்டிம்மர், ஏர் ஸ்டிம்மர், ஸ்வைட் ஸ்டிம்மர். ஓகே, இது இலங்கையில பாத்தீங்கன்னா இந்த விருப்பு வாக்குன்னு ஒன்று இருக்கு. கட்சி கொண்டு போடுவீங்க, கட்சியில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னோட போடுவீங்க விருப்பு வாக்கு. அதுவும் இதுவும் ஒன்று இல்லை. சரிதானே? அது வேற இது வேற. ஓகே. ஸோ ஏர் ஸ்டிம்மர் வந்து நீங்க விரும்பின ஒருவருக்கு, சரியா? ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்து 6 ஒருவர். ஸ்வைட் ஸ்டிம்மர் 2வது ஸ்டிம்மர் தான் முக்கியம். அதுதான் நீங்க கட்சிக்கு போட போறீங்க. நீங்க முதலாவது ஸ்டிம்மர் போடாம கூட விடலாம். சரிதான்? நம்மளோட வாக்கு செல்லுபடியா. 2வது ஸ்டிம்மர் போடாம விட்டீங்கன்னா உங்களோட வாக்கு செல்லுபடி ஆகும். சரிதானே? 2வது ஸ்டிம்மர் வந்து 2வது வாக்கு ஸ்வைட் ஸ்டிம்மர் வந்து நீங்க போட்டே ஆகும். அது வந்து தொகுதி எம்பிக்கு, 2வது வாக்கு வந்து கட்சிக்கு. அப்ப நீங்கள் உங்களுக்கு இப்ப எஸ்பிடியில் நிக்கிறவரால பிடிச்சிருக்கு, ஆனா கட்சியை பிடிக்காது. சரிதான்? CDU கட்சி இது வந்து உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன். உதாரணமா
சரிதான், நான் அப்படி சொல்ல உதாரணம். ஓகே, சரிதான். உங்களுக்கு சிடியு கட்சி பிடிச்சிருக்கு அவன் நிலப்பாடு. ஆனா எஸ்பிடி அந்த நிக்கிறால பிடிக்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா முதலாவது வாக்க எஸ்பிடியில நிக்கிறால போட்டுட்டு ரெண்டாவது வாக்க நீங்க சிடியுக்கு கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள் அல்லது ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தொகுதிகள் தேர்தல் தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. 299 தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? ஜெர்மனி முழுக்க 299 தொகுதி இருக்குது. டோர்ட்முண்ட்ல தான் 2 தொகுதி இருக்கு. சரிதானே? இந்த ஏரியா உண்டு, அந்த ஏரியான்னு உண்டு, தொகுதியா பிரிச்சிருக்கு. அப்ப நோர்டன் வெஸ்ட்பாலனை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 86ல இருந்து 149 மட்டும். சரியா? நோர்டன் வெஸ்ட்பாலன் இருக்கு அந்த தொகுதிக்குள்ள வருது. 299 தொகுதி, 630 இடம் பாராளுமன்றத்தில். இப்ப கேள்வி வரும், இது என்னண்டு இது வரப்போகுதுன்னு சொன்னால் உங்களோட முதலாவது ஸ்டிம்மை வச்சுக்கொண்டு 299 போகும். சரிதானே? ரெண்டாவது ஸ்டிம்மர் மொத்த ஸ்டிம்மர் மிச்சம் இதுல போகும் ஈஸியா விளங்கப்படுது. ஆனா அங்க அப்படி இல்லை. நான் இப்போதைக்கு அப்படி வச்சுக்கொள்றோமா? சரி, 299 அப்படியே போகும் சொல்லி வச்சுக்கொள்வோம். இதுல பாருங்க, இது முதலே சொன்னதுதான். இந்தியாவில் பக்கம் முதலாவது ஸ்டிம்மர் இந்த கட்சி சும்மா போட்டிருக்கு. இது பொண்ணு இந்த லிஸ்ட் பழைய லிஸ்ட் வந்து. அப்ப அதுல கட்சி சார்பில் நிற்கிற தொகுதி வேட்பாளர் இங்கால கட்சி. இந்தியாவில கட்சி ரெண்டாவது ஸ்டிம்மர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேர் எழுதிருக்கு. சரிதானே? இப்ப கட்சி வெள்ளைக்க அவரையும் அனுப்பி மிச்சத்தண்டை இருக்கிறது வீடையும் அனுப்பி ரெண்டாவது அந்த விஷயம். கட்சி யாரை அனுப்ப போதுன்னு எங்களுக்கு தெரியும். முதலாவது வாக்கு பெற்ற வேட்பாளர் இப்படி வருதா, அங்கால கட்சி பெற்ற வாக்குகளை பற்றி இப்படி வந்து அவர்கள் அப்படியே பாராளுமன்றத்துக்குள்ள செல்வார். சரிதானே? இது தற்சமயம் இருக்கிற ஒரு நிலை, ஒரு கருத்து கணிப்பான். ஒரு கருத்து கணிப்பு இன்சா என்ற அமைப்பு எடுத்த ஒரு கருத்து கணிப்பு, அவ்வளவு. இது உண்மையும் இல்லை, இது முடிவும் இல்லை, இது மாறக்கூடியது, மாறாமலும் போகும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கோடு போட்டிருக்கு. இந்த கோடையும் போட்டிருக்கிறது தெரியுமோ? சரிதானே? இங்க ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போகணும் என்றால் அவர்கள் 5% மேல எடுக்கணும். சரிதானே? ஒட்டுமொத்தமா ஜெர்மனியில ஒட்டுமொத்தமா 5% மேல எடுக்கிற ஒரு கட்சி தான் பாராளுமன்றத்துக்கு போகணும். ஆனா 2 விதிவிலக்கு இருக்கு. இந்த விதிவிலக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு கட்சி 3 இடத்துல கரெக்டா வேண்டாம். சரிதானே? ஓகே, முதல் எடுத்து ஒரு 3 வேட்பாளர்களை அந்த கட்சி வெண்டுன்னு சொன்னா அவன் 4 வீதம் எடுத்தாலும் இந்த 4 வீதம் கணக்கில் வரும். அப்ப இந்த பிடிஎஸ் அந்த கட்சி எப்படி உள்ளுக்குவாங்கன்னு சொன்னா 3 வீதம் 4 வீதம் தான் எடுக்கணும். ஆனா சில இடங்கள் அவங்க ஸ்ட்ராங் அங்க வென்றுவான். இப்ப 3 இடம் பண்ண உடனே அவைக்கு கணக்கு இல்லாமல் அவர் வந்துருக்கு உள்ளுக்கு. ஏதோ ஒரு கட்சி ஒரு இடத்துல வந்திருக்குன்னு சொன்னான். ஞாபகம் வச்சிருக்க சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்லெஸ்விக் ஹோல்ஸ்டைன் எந்த நாட்டுக்கு பக்கத்துல இருந்தான்னு தெரியுமா? டென்மார்க்கு பக்கத்துல இருந்து. அந்த ஒரு இடம் SSW என்ற ஒரு கட்சிக்கு கிடைச்ச இடம். SSW என்றது என்ன கட்சின்னு சொன்னா அந்த ஸ்லெஸ்விக் ஹோல்ஸ்டைன்ல வாழுகிற டேனிஷ் சிறுபான்மையின மக்கள், டென்மார்க்கினுடைய சிறுபான்மை மக்கள். இப்ப என்னன்னு சொன்னா உங்களை ஒரு தேசிய சிறுபான்மையினம் என்று சொல்லி இந்த நாடு அங்கீகரிச்சு சொன்னா உங்களோட கட்சி 5 வீதம் எடுக்க தேவை. ஒன்று எல்லாரும் அதுக்கு வரக்கூடாது கவனமா இருக்குது. இல்லாட்டி 1 வீதம் எடுத்து கொண்டு வந்து சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க இல்லையா? அப்போ 5 வீதம் என்று சொல்லுது. அதே விட சிறுபான்மையா இருந்தா நீங்களுக்கு வாய்ப்பு வழங்குது. அல்லது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல 3 இடங்கள்ல நீங்க பலமா இருந்த மக்கள் பிரதிநிதியா வர்றீங்கன்னு சொன்னா அந்த வாய்ப்பையும் இந்த நாடு கொடுக்குது. நேற்று எடுத்த கருத்து கணிப்பு வாக்கு கிடைச்சா இந்த 630 இடமும் எப்படி பிரிக்கப்படும் என்றதுல சொல்லப்படும். 630 சொன்னா 630 இடம் சொன்னா அதுல அரைவாசி 315 314 இடம் வரும். சரிதானே? 316 இடம் என்று சொன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில 2 கட்சி ஆட்சி வரணும் என்று சொன்னா ஒன்று சிடியும் ஏஎஃபியும் சேரணும் அல்லது சிடியும் எஸ்பிடியும் சேரணும். இதுல எஸ்பிடி இந்த வாக்கு குறைஞ்சு சிடியு ஏஎஃபியோட சேர மாட்டேன்னு சொன்னா 3 கட்சி ஆட்சி வரும். சரிதானே? எஸ்பிடி வாக்கு குறையுமா இருந்தால்
ஏனென்றால் இப்ப கொஞ்சத்துல நிக்கிறவன் 318 தான் நிக்கிறேன். 2 இடம் குறைஞ்சதுன்னு சொன்னா 3 இடம் குறைஞ்சதுன்னு சொன்னா 2 பேருக்கு தான் ஆட்சி அமைக்கிறார் இல்லை. நம்ம உண்மையிலேயே ஒரு இன்னொரு சிக்கலை நோக்கி நாடு போற சூழல இருக்கு இல்லையான்னு சொல்றது சிம்பிளா அதாவது நடக்கான்னு நம்புவோம். சரியா? அப்ப இது இன்றைக்கு உள்ள கட்சிகள். இந்த கட்சிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். இப்ப நோட்டா விஸ்வாண்ட 64 தொகுதி இருக்குது, 139 இடம் இங்கே இருந்தாங்க. அப்ப என்னன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா ஜெர்மனி முழுக்க எடுக்கிற அந்த எலெக்ஷன் முதலாவது ஸ்டிம்ம வந்து திருப்பி அந்த எஸ் ஸ்டிம்முக்கு வா, எஸ் கேண்டிடேட்டுக்கு வா, ரைட் கேண்டிடேட். சரிதான். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப இதுல பாருங்க 139 இடம் இருக்கு, 64 தொகுதி இருக்கு. 64லையும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் சிடியு வெல்லுது. 64 இடத்துலையும் அவர்கள் தான் வெள்ளி. சரிதானே? எத்தனை வீதம் 30 ரவுண்ட் பண்ணும் என்ன 140 இடம் அதையும் ரவுண்ட் பண்ணும். 140 30 வீதம் என்று சொன்னா 14 28 அங்கால 32 42. சரிதானே? ஸோ 30 வீதம் விட 42 தான் நம்மளா கிடைக்கும். 64 ஃபர்ஸ்டா வந்துச்சு நம்ம என்றால் முதல் என்ன நடக்கும் என்று சொன்னால் 64 பேரும் போகும். அதனாலதான் அந்த 739 வந்தது. கூடினது காரணம் அது. அப்ப ஆக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு 30 படை 30 20 இந்த ஆண்டு கொடுத்துட்டு வெண்ட மற்ற ஆக்களும் சேர்ந்து போயிடும். சரி, இப்ப சொல்லி போட்டாரு புது சட்டம் என்னன்னு சொன்னா அப்படின்னு போயிடார். அப்ப 64 இடத்தையும் வெண்டாலும் 42 பேர் தான் போகணும். அது எப்படி 42 பேர் போயிடணும்னா முதலாம் இடம் 2ஆம் இடம் 6 அதிக வாக்குகள் வாங்குற அடிப்படையில போகும். சரிதாங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த வாக்குகளை வந்து சரியா கடுமையா பெற வேண்டிய ஒரு சூழலுக்கு எல்லாரும் வந்து நிற்கும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கணும். 42 பேர் தான் 64 சொல்றேன், 64 வேண்டாம். இது இப்ப உள்ள சூழல் தான். அது கடந்த தேர்தலில் வந்த சூழல் இது. இப்ப இதை பார்த்தீங்கன்னா வருடங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல் தொகுதியிலும் பயனில் ஒன்றை தவிர உள்ளதுக்கு தான் பச்சை தெரியுது. முழுக்க சிஎஸ்யூ வெல்லும், சிடியு இல்லை சிஎஸ்யூ. சரி, அவர்களுடைய இன்னொரு சக கட்சி சிடியு இல்லை வெள்ளைக்க. இப்போ இவ்வளவு தேர்தல் தொகுதியிலையும் இந்த முறை நீ போகிறது வாக்கு எண்ணி போட்டு இப்போ இது எல்லாரையும் குறைக்க போகிறாங்க. இதுவரை இருந்த ஒன்று இன்னும் ஒன்று சொன்னது அந்த 3 பேர் வேண்டாம் 5 வீதம் இல்லாத அதையும் மாற்றி சொல்லி கேட்டாங்க. இங்கே உள்ள நீதிமன்றம் வந்து இதோட சட்ட நீதிமன்றம் வந்து மறுத்துட்டு இல்லை அப்படி செய்யலாம், போகலாம் 3 பேர் எடுத்தால் போகலாம். அதுக்கும் ஒரு சிக்கலாக அப்போ சின்ன கட்சிகளுக்கு பிரச்சனை ஆயிரும் என்று சொல்லி அதை மறுத்துட்டு இப்போ இது இவ்வளவு காலம் இருந்த நிலைமை இந்த முறை வந்து 630 குறையும். சரிதான், குறை கிட்டத்தட்ட 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும். ஆனால் நான் சொன்ன மாதிரி முதல் இடம் 2ஆம் இடம் வந்து வர போயிடும். ஸோ முதல் 2 ஓட்ஸும் முக்கியம். ஓட்ஸ் எடுப்போம். முதலாவது ஆளுக்கும் 2ஆவது ஆளுக்கும் அவ்வளோ வித்தியாசம் உண்டு. ஒரு 600 ஓட்ஸ் தான். ஒரு துருக்கியாக இருந்தே தமிழாக இருந்தே ஓட்ஸ் அதை முடிவை மாற்றிருக்கு. சரிதான், வேற தமிழாக இருந்த ஓட்ஸோட அதை முடிவை மாற்றிருக்கு. சரிதான். அப்ப இப்படித்தான் இங்க தேர்தல் இப்ப நடக்குது. எல்லா வாக்குகளும் ஒரு வாக்கும் கூட முக்கியம். சரிதான். அப்ப தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் நாங்கள் செய்வது முக்கியம். இன்னும் நான் சொல்றேன் 2002ஆம் ஆண்டு ஸ்ரோய்டர் வந்து இங்க ஆட்சிக்கு வார அந்த நேரம் வந்து 2 கட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு வாக்கு 8000 ஓட்ஸ் தான் வித்தியாசம். சிடியுக்கும் எஸ்பிடிக்கும் 8000 ஓட்ஸ்ல தான் 3 இடம் அவர்கள் அதிகம் வந்தது கணக்கின்படி. சரிதான், 8000 ஓட்ஸ் தான் நாங்கள் என்னென்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பேர் தானே 50-60 மில்லியன் பேர் வாக்களிக்க போறாங்க. நாங்கள் 60,000 கூட இல்லை, எங்களோட ஓட்ஸ் என்னதுக்கு யோசிக்கலாம். சிலதோடி வருவாங்க. ஒரு சின்ன இதுவும் நாங்கள் இதில் சொல்ற மாதிரி பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம். ஓகே, கேள்வி இருந்தா கேள்வி போகலாம். கேள்வி தான் சொல்லாம விட்டதை இவர் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். சரிதானே?